ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த நல்ல நேரத்திலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் எத்தனை ஆச்சரியமான தேவன்! அந்த தேவனை நாம் தொழுது கொள்வது, ஆராதிப்பது, மகிமைப்படுத்துவது எவ்வளவு பெரிய ஒரு மகத்தான சந்தோஷமா இருக்கிறது. அதற்காக தேவனை துதிக்கிறேன். இந்த நாளிலும் தியான செய்திக்காக நான் எடுத்துக்கொண்டதான வேத பகுதி வாசிப்போம் என்று சொன்னால், கொலோசியருக்கு எழுதினதான நிருபம் 3வது அதிகாரம் 15வது வசனம். கொலோசேயர் 3வது அதிகாரம் 15வது வசனம் நான் வாசிக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். மீண்டுமாய் நான் வாசிக்கிறேன். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழ கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களுமாயிருங்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நேரத்திலே தேவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்கிற தலைப்பின் கீழே, அல்லது தேவனுக்கு நன்றி என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கூட இந்த தியான செய்தியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். ஆண்டவர் உதவி செய்வாராக. நாம் அநேக காரியங்களுக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். நீங்கள் பார்ப்பீர்களானால் ஒவ்வொரு பிள்ளைகளும் நேர்மறையான காரியங்களுக்காக மாத்திரமே நன்றி செலுத்துகிற பழக்கம் உடையவர்களாய் நாம் இருக்கிறோம். எதிர்மறையான காரியங்களுக்கு, அதாவது இன்னும் நான் புரிய வேண்டும் என்று சொன்னால், நான் புரிய வைக்கும்படி அதை சொல்லுகிறேன். நமக்கு நன்மை வரும்போது மாத்திரம் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறவர்களாகவே இன்னைக்கு பரவலாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கு எந்த ஒரு காரியம் நடந்தாலும் அது தேவனுக்கு நன்றி செலுத்துகிற ஒரு சுபாவம், மனோபக்குவம், அப்படிப்பட்ட ஒரு முதிர்ந்த அனுபவம் நமக்குள்ளே தேவை என்பதை இந்த நாளிலே கர்த்தர் வலியுறுத்த விரும்புகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுக்கு எந்த ஒரு காரியத்துக்காகவும் நன்றி செலுத்த நாம் கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இதற்கு தான் நன்றி செலுத்த வேண்டும், இதற்கு நன்றி செலுத்தக்கூடாது என்பதற்காக ஒரு காரியத்தை நிர்ணயிக்கிற அந்த பழக்கத்தை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதை நான் இந்த இடத்துல நான் அதிகமாய் குறிப்பிட விரும்புகிறேன். காரணம் என்னவென்று சொன்னால், கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே, அவரை நேசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே, அவருக்கு பிரியமானவர்களுடைய வாழ்க்கையிலே எது நடந்தாலும் அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது. அது எது நடந்தாலும் அது தேவனுடைய சித்தத்தின்படி நடக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமானால், நாம் விரும்பினது நடைபெறாவிட்டாலும், நாம் எதிர்பார்த்தது நடைபெறாவிட்டாலும், நாம் நம்முடைய மனதிலே, சிந்தையிலே அசைன் பண்ணி வைத்திருக்கிற, ஏற்கனவே கற்பனையிலே நாம் செய்து வைத்திருக்கிற காரியங்கள் ஒருவேளை நடைபெறாவிட்டாலும் அவைகளும் தேவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய காரியங்களே என்பதை மறந்து போகக்கூடாது. நன்றாய் கவனியுங்கள். நான் இன்னும் விளக்க விரும்புகிறேன். லாசரு மரித்து போனார். ஆண்டவர் நேசிக்கிற ஒரு குடும்பம், ஆண்டவர் மிகவும் அதிகமாய் பாரப்படுகிற, அவர்களுடைய அந்த குடும்பத்தை அதிகமாய் நேசிக்கிற குடும்பம், லாசரு மரித்து போனார் என்பதற்காக ஆண்டவரை நாம் நன்றி செலுத்த ஒருவேளை நாம் மறந்து போய்விடக் கூடாது. லாசரு மரித்து போயிருந்தாலும் அவனை உயிரோடு கூட கர்த்தர் எழுப்புவார் என்கிற நம்பிக்கையும் அந்த விசுவாசமும் நமக்கு இருக்குமேயானால், தேவனுக்கு எந்த ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அதை கர்த்தருக்கென்று நன்றி செலுத்தக்கூடிய மனோபாவத்துக்குள் நாம் எளிதாக வளருவதற்கு அது ஏதுவாக இருக்கும். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்று போகிறார்கள். அதில் ஒருவன் மாத்திரம் திரும்பி வருகிறார். ஆண்டவரிடத்தில் கேட்கிறார், மீதி 9 பேர் எங்கே? நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாய், நீ மற்ற 10 பேரை அல்லவா நான் சுகப்படுத்தினேன், நீ ஒருவன் மாத்திரம் வந்திருக்கிறாய், மீதி 10 பேர் எங்கே என்று ஆண்டவர் கேட்கிறார். காரணம், அவன் ஒருவன் மாத்திரமே தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் காணப்பட்டான். ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று விரும்பினான். நான் குஷ்டரோகியாய் வந்தேன், அவர் சொன்ன வார்த்தையின்படியே இப்பொழுது நான் சுகம் பெற்றேன். இந்த சுகம் பெற்ற இந்த நற்செய்தியை, இந்த காரியத்தை நான் அவரோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நன்றி செலுத்துவதற்கு அவன் திரும்பி வருகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம்.
எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக் கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய ஜனமே, நன்றாய் கவனியுங்கள். யோபு ஒரு காரியத்தை இந்த இடத்துல நினைவுபடுத்துகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே அவருடைய மனைவி அந்த மோசமான சூழ்நிலையை கண்டு அவள் அஞ்சி அவள் மிகவும் வேதனையோடு கூட ஒரு காரியத்தை யோபுவுக்கு பதிவு செய்கிறாள். நீர் இன்னுமா ஜீவனோடு இருக்கிறீர், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்று ஆழ்ந்த துக்கத்தினுடைய நடுவிலே அவள் பேசுகிறாள். அவள் மிக எளிதாக ஒரு காரியத்தை அவர் எடுத்து காண்பிக்கிறார். யோபு, நன்மையை அனுபவித்த நாம் தீமையும் அனுபவிக்க வேண்டாமோ என்று அதை நேர்மறையாக எடுத்துக்கொண்டு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறார். என கருமையான தேவ பிள்ளைகளே, நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன? எந்த ஒரு சூழ்நிலையிலும் தேவனுக்கு நன்றி செலுத்துகிற மனோபாவம், மனோபக்குவம், ஒரு முதிர்ந்த அனுபவம் நமக்கு வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய எதிர்பார்ப்பு. எந்த ஒரு தகப்பனும் தாயும் தன்னுடைய பிள்ளைக்கு அவர் தீமை செய்வதில்லை என்பது நாம் யாவரும் அறிந்ததே. நம்முடைய பரம தகப்பனாகிய ஆண்டவர், நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய தேவன் நம்மை தாயின் கருவிலே உருவாகும் முன்னே நம்மை பேர் சொல்லி அழைத்த, நாம் இப்படித்தான் இருப்போம் என்று உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில எவைகளை செய்தாலும், எவைகளை அனுமதித்தாலும், ஒருவேளை நாம் எதிர்பார்த்த நன்மையை நடக்காமல் தீமையை நேர்ந்தாலும் அவைகளை கொண்டு ஆண்டவர் நிச்சயம் நம்மை ஆசீர்வதிக்க, பாதுகாக்க, விடுதலையாக்க, உயர்த்த, மேன்மைப்படுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். அன்பான கர்த்தருடைய ஜனமே, நம் தேவனுக்கு எந்த ஒரு காரியத்திலும் இனி நன்றி செலுத்த நாம் முற்படுவோம், பிரயாசப்படுவோம். ஒரு உதாரணத்தை கொண்டு நான் இந்த சம்பவத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் இந்த தியான செய்தியை நிறைவு செய்ய விரும்புகிறேன். ஆண்டவர் உதவி செய்வாராக. மேத்யூ ஹென்றி என்றதான ஒரு வேத பண்டிதர், மிகவும் அநேக கர்த்தருடைய வேதத்தை ஆராய்ந்து அவர் எழுதின புத்தகங்கள் அநேகங்கள் உண்டு. மிகவும் வியாக்கியான புத்தகங்கள் எழுதி வைத்திருக்கிற ஒரு நல்ல வேத பண்டிதர். ஒரு முறை அவருடைய வீட்டில் வைத்திருந்த பணம் தொலைந்து போனது. ஒரு சொற்பமான பணம் தொலைந்து போனது. அந்த தொலைந்து போன போது அவர் பதட்டத்தோடு கூட தேட ஆரம்பித்த ஒரு சில நிமிடங்களிலே தேவ ஆவியானவர் அவரோடு பேச ஆரம்பித்தார். அவர் தன்னைத்தான் ஆய்வு செய்து அவர் ஆண்டவரிடத்திலே கேட்டு அவர் ஆண்டவர் அந்த காணாமல் போன பணத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தார். ஆண்டவரை இகழ்வதை, இந்த இடத்துல என்னுடைய பணத்தை காணவில்லையே என்று ஆண்டவரை துக்கப்படுத்துவதற்கு பதிலாக அவர் ஆண்டவருக்கு நன்றி செலுத்த ஆரம்பித்தார். என்னுடைய பணம் காணாமல் போனதுக்காக நன்றி. ஒரு 4 காரியங்களை முக்கியப்படுத்தி அவர் நன்றி செலுத்தினாராம். என்னவென்று சொன்னால், முதலாவது காரியம், இதற்கு முன்பு ஒரு நாளும் என்னுடைய பணம் திருடு போனதில்லை, அதற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். என்னுடைய பணம் இதுவரைக்கும் ஒருபோதும் ஒரு காலம் அந்த பணம் திருடு போனதில்லை, அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இரண்டாவது காரணம், என் பணம் திருடு போனதை தவிர என் ஜீவனுக்கு ஒன்றும் ஆபத்தில்லை. என்னுடைய பணம் தான் திருடு போனதை ஒழிய என்னுடைய ஜீவனுக்கோ அல்லது என்னுடைய ஆவிக்குரிய நிலைக்கோ அல்லது என்னுடைய வாழ்க்கைக்கோ என்னுடைய சரீரத்துக்கோ எந்த ஆபத்தும் இல்லாதபடிக்கு காத்து கொண்டதுக்காக நான் தேவனை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் என்று ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினாராம். மூன்றாவது, திருடுவான பணம் குறைவான அளவுதான். என்னால் தாங்க முடியாத அளவு திருடு போகவில்லை, என்னால் இதை சகிக்க முடியாத அளவுக்கு பணம் திருடு போகவில்லை, ஒரு சொற்பமான பணம் தான், அதற்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன் என்று சொன்னாராம். நான்காவது, நான் திருடப்பட்டுள்ளேன், என்னுடைய பணம் திருடு போனது உண்மை, ஆனால் நான் திருடன் அல்ல, நான் களவு செய்தவன் அல்ல, என்னிடத்தில் உள்ளவைதான் களவு செய்யப்பட்டதே ஒழிய எனக்குள் இருந்தவைகள், என்னிடத்தில் இருந்தவைகள் தான் திருடப்பட்டதே ஒழிய என்னுடைய நான் திருடன் அல்ல என்று சொல்லி இந்த 4 குறிப்புகளை வைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தினாராம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரும் நிதானிக்க வேண்டியது அவசியம். நான் நிதானிக்க விரும்புகிறேன், நான் பக்குவப்பட விரும்புகிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் அநேக காரியங்களை குறித்து இதற்குத்தான் நன்றி செலுத்த வேண்டும், இதற்கு நன்றி செலுத்தக்கூடாது என்கிற ஒரு வரையறை, எல்லையை நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம். அப்படி அல்ல. யோபுவை பாருங்கள், நன்மை நடந்த போதும் தேவனை துதித்தவன்,
தீமை வந்த போதும் தேவனை துதித்தார். 10 குஷ்டரோகிகள் நன்மை அடைந்தவர்கள் 9 பேர் புறப்பட்டு போய்விட்டார்கள். ஆனால் ஒருவன் மாத்திரம் திரும்பி தேவனுக்கு நன்றி செலுத்த அவன் திரும்பி வந்தான் என்று பார்க்கிறோம். அந்த ஒருவனை போல, அந்த சமாரியனை போல நாகமானை எடுத்துக் கொள்ளுங்கள், அவன் தரினம் சுகமற்றது என்று தெரிந்த உடனே தீர்க்கதரிசியை சந்திக்க ஓடினான். நீங்களும் நானும் எப்படி என்பதை இந்த வேளையிலே நினைத்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம், நம்மை சரி செய்து கொள்ளுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே எல்லாவற்றிற்காகவும் கர்த்தருக்கு மனப்பூர்வமாய் நன்றி செலுத்துவோம். ராஜாதி ராஜா நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை